போய் நம்மளுடைய பிராண்ட் வேல்யூக்கு அங்கே இப்போ 14,000 பேர் பசங்க படிக்கிறாங்க. த்ரூ அவுட் த கண்ட்ரி, வெறும் மத்திய பிரதேஷ் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும் வந்து பசங்க படிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் நான் என்ன சொல்றேன்னா, தமிழர்களாக நம்ம வந்து கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் அது வந்து இந்தியா முழுக்க அந்த இது பரவி இருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வராங்கன்னா எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், அங்கேருந்து வர டீச்சர்ஸ் நல்லா இருப்பாங்க. விஐடின்ற ஒரு பிராண்ட் வந்து ஒரு சவுத் இந்தியன் ஒரு மெட்ராஸ், அவங்க நிறைய பேர் மெட்ராஸ்ன்னு தான் நினைப்பாங்க, இந்த மெட்ராஸ்லேருந்து வர ஒரு பிராண்ட் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய காரணம் நம்மளுடைய தமிழ் ஐடென்டிட்டி. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம வெள்ளூர்ல இங்கே நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கேயும் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிற இன்டென்ஷன். நம்ம வெளியே போகிறோம், நம்ம இங்கே அங்கே போனால் நம்ம வந்து நம்மளுடைய தரத்தை குறைச்சிக்கலாம், இல்லை வேற மாதிரி அங்கே இருக்கிற பிஸ்னஸ் மார்க்கெட் அங்கே இருக்கிற காலேஜஸ் மாதிரி நம்மளும் பண்ணலான்றது இல்லாமல் இங்கே வெள்ளூரில் என்ன தரம் நம்ம கொடுக்குறோமோ அதே அங்கேயும் கொடுக்கணுன்ற இன்டென்ஷன். இது ரெண்டும் தான் எங்களுடைய சக்ஸஸ்க்கு பெரிய காரணம். அது வந்து அங்கே நடக்கிற ஈவெண்ட்ஸுக்கு இங்கே கவரேஜ் கொடுக்கறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இங்கே வெள்ளூரில் இருக்கிறவங்க எப்பவுமே வெள்ளூருக்கு எப்படி சிஎம்சி விஐடினா ஒரு ப்ரைடுன்னு இருக்கும், அவங்களுக்கு இன்னொரு ப்ரைடு இருக்கும். வெள்ளூரில் மட்டும் இல்லைப்பா, வெள்ளூருன்ற பேர் போபாலையும் வந்து கொடி கட்டி பறக்குது. ஏன்னா நம்ம கேம்பஸ் வந்து போபால் இந்த ஒரு ஹைவே, இது ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் ஹைவேஸ் அந்த சென்ட்ரல் இந்தியாவில் ஒரு பெரிய 6 லேன் ஹைவேல. ஸோ நம்ம ஒரு 10 crores ஒரு பெரிய ஃபண்ட் என்ட்ரன்ஸ் பண்ணிட்டு வெரி பிக் கேம்பஸ், 300 acre கேம்பஸ். நமக்கு ரோட்லேருந்து ஒரு 1/2 kilometer ரோட் ஃபேஸிங் அந்த ஹைவேல இருக்கும். ஸோ நீங்கள் பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியுது வெள்ளூர் தான், இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் அந்த வெள்ளூருன்றது மத்திய ஒரு சென்ட்ரல் இந்தியாலையும் போய் நம்ம இந்த பிராண்ட் எடுத்துன்னு போயிருக்கிறோம்னா அதுக்கான பப்ளிசிட்டியும் இங்கே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் யோசிப்பாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு ஏன் நம்ம இங்கே கவரேஜ் கொடுக்குறோம்னா, இதுவும் வந்து ஒரு வெள்ளூருடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். அங்கே போய்ட்டும் நம்ம நேமும் அங்கே ஃபேமஸாக இருக்குது, அங்கே அவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல பிரதிபலிக்கப்பட்டிருக்குன்றது இங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கும் அந்த கர்வம் வரணுன்றதுக்கு அதுக்கு நீங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்ல கவரேஜ் கொடுத்துட்டு வரீங்க. அண்ட் உங்கள் சப்போர்ட் எப்பவுமே இருந்திருக்கு, நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, அது நீங்களே வழங்கியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங்.